குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனை போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்தரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். குரு அருள் ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு. இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு பாரம்பரிய ஜோதிடத்தில் தாராபலம் காணும் முறை. தாராபலம் அப்படிங்கிறது நட்சத்திரத்தின் பலம் அப்படிங்கிறது இதனுடைய பொருள். அதாவது தாரா அப்படின்னாக்கா நட்சத்திரங்க, பலம் அப்படின்னு சொல்லும்பொழுது நட்சத்திரத்தின் பலம் அறிதல் அப்படிங்கிறது இதனுடைய விளக்கம். இந்த தாராபலம் எதற்கு பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும். இது ஒரு தசைக்காலம் ஒரு ஜாதகருக்கு நன்மை அளிக்குமா, சாதகமாக இருக்குமா அப்படிங்கிற பல ஆய்வுகளில் இந்த ஆய்வும் ஒரு ஆய்வு. அதாவது ஒரு தசா காலம் ஜாதகருக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலமான தசா காலம் அப்படிங்கிறத பகுத்து பார்ப்பதற்கு நம்ம பாரம்பரிய ஜோதிடத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20லிருந்து 30 விதிகள் இருக்குது. அந்த 30 விதிகளில் பலராலும் இன்றளவும் கடைபிடிக்கப்பட்டு வரும் ஒரு முக்கியமான ஒரு விதி அப்படின்னாக்கா தாராபலம் பார்ப்பது. சரிங்களா? அந்த தாராபலம் எதுக்கு பார்த்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத அடுத்த கேள்வி. இப்போது உதாரணமாக ஒரு நீண்ட நெடிய கால தசை அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்கிர பகவான் தசை 20 வருஷம் வரும். அந்த 20 வருடம் அப்படிங்கிறது ஒரு மனிதன் ஆயுள் காலத்தில் கால் பங்குங்க. சரிங்களா? அப்போது அந்த கால் பங்கு காலம் நமக்கு சாதகமாக வந்துடுச்சு அப்படின்னாக்கா நம்ம தைரியமாக ஒரு முதலீடு செய்வதாகட்டும், அல்லது புதிய முயற்சிகளை தொடங்குவது, அல்லது நாம் ஏற்கனவே செய்திருக்கிற ஒரு சொந்த தொழிலை விரிவாக்கம் செய்வது, இப்படின்னு அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம உயர்த்தி கொள்வதற்குரிய வேலைகளை மன தைரியத்தோடும் ஒரு உற்சாகத்தோடும் செய்து அதை நம்ம இன்னும் டெவலப் பண்ணிக்க இந்த கால நேரங்கள் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கு நம்ம தைரியமாக சொல்ல இந்த விதி அப்படிங்கிறது பயன்படுது. இதுவே இந்த விதி நமக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லலை, அது நல்லா இல்லை அப்படின்ற ஒரு அனுமானத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னாக்கா ஜாதகரை சேஃபாக சார் உங்களுக்கு கால நேரம் சிறப்பு இல்லை, அதனால் ஏற்கனவே நீங்கள் செய்துட்ருக்கிற அந்த வேலையை கண்டினியூ பண்ணுங்கள், புதிய முயற்சிகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஒரு பாதுகாக்கும் அமைப்பிற்கு நாம் வழி நடத்துவதற்கு இந்த விதிகள் பக்கபலமாக இருக்குது அப்படிங்கிறது ஜோதிட ஆய்வாளர்களின் ஒரு நிலைப்பாடு. சரிங்களா? ஆக ஒருத்தரை வளர்ச்சியடைய செய்யறதுக்கு அல்லது பாதுகாப்பாக இருப்பதற்கு இந்த விதிகளை இந்த தசா காலங்கள் என்ன செய்யுது அப்படிங்கிற ஒரு அனுமானத்திற்கு வருவதற்கு இந்த விதிகள் பெரும்பாலும் நமக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தில் பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போது இந்த விதிகளை எப்படிலாம் நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு சார்ட் போட்டு அதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 உதாரண ஜாதகங்கள் கொடுத்து அவங்களுக்கு இந்த விதி எந்த அளவுக்கு என்ன செய்திருக்குது அப்படிங்கிறத நாம் எப்படி அப்ளை பண்ணுறது, அது எந்த தாரையில் வருது அப்படிங்கிறதெல்லாம் விளக்கமாக சொல்லியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரலும் நீங்கள் இந்த பதிவை கண்டினியூ பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு ஒரு தெளிவு அப்படிங்கிறது கிடைக்கும், மனசில் அது பதியும். அதே போல் இந்த விஷயங்களை முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வர ஜாதகங்களை அப்ளை பண்ணி பாருங்கள், அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகங்களை அப்ளை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் நிச்சயமாக திருப்திகரமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய பரிந்துரை. முதல்ல இந்த தாராபலம் அப்படிங்கிறத 9 தாரைகளாக இதை பிரிச்சிருக்காங்க. முதல்ல அதை நம்ம பார்த்துருவோம். 9 தாரைகள் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல ஜென்மத்தாரை, சம்பத்து தாரை, விபத்து தாரை, ஷேமத்தாரை, பிரத்யக் தாரை, சாதகத்தாரை, வதைத்தாரை, மைத்திரதாரை, பரம மைத்திரத்தாரை, இப்படி 9 தாரைகளாக பிரிச்சிருக்காங்க. கிரகங்கள் 9ங்க. அந்த கிரகங்கள் அடிப்படையில் தான் இந்த 9 தாரைகள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக இந்த தாரைகளுக்குன்னு ஒரு அதிபதிகளை கொடுத்துருக்காங்க. இது எந்த நிலையிலும் மாறாது. சரிங்களா?
ஜென்ம தாரைன்னு வந்தால் இப்போ நம்ம சொல்கிற அதிபதி தான் அந்த தாரையின் அதிபதியாக இருப்பார் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து முதல்ல வந்து எழுதி வச்சுக்கிட்டு பெட்டர். இப்போது ஜென்மத்தாரையின் தாரா அதிபதி அப்படின்னாக்கா சூரிய பகவான், சம்பத்து தாரையின் அதிபதி புத பகவான், விபத்து தாரையின் அதிபதி ராகு பகவான், ஷேமத்தாரையின் அதிபதி குரு பகவான், பிரத்யேக் தாரையின் அதிபதி கேது பகவான், சாதகத்தாரையின் அதிபதி சந்திர பகவான், வதைத்தாரையின் அதிபதி சனீஸ்வர பகவான், மைத்திர தாரையின் அதிபதி சுக்கிர பகவான், பரம மைத்திர தாரையின் அதிபதி செவ்வாய் பகவான். இதில் வந்து 3, 5, 7 இந்த தாரைகள் வந்து கெடுபலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு தாரா பலன்கள். சரிங்களா? இது நமக்கு ஃபேவர் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஜென்மத்தாரை அப்படிங்கிறது மத்தியம பலன். அது என்ன மத்தியம பலன் அப்படின்னாக்கா 50% நன்மையாகவும் 50% நமக்கு எதிர்ப்பாகவும் செயல்படும். ஸோ ஜென்மத்தாரை அப்படிங்கிறத பொறுத்தவரையிலும் மத்தியமம் அப்படின்ற நிலைப்பாட்டுக்கு வந்துடுங்க. ஆக 3, 1, 4 அடுத்ததாக மீதி இருக்கின்ற 5 தாராபலன்கள் வந்து சிறப்பானது அப்படிங்கிறது இந்த விதியின் ஒரு உள்கருத்து. சரிங்களா? இப்போது உதாரணத்துக்கு இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்ப்போம். தாரைகள் சொல்லியாச்சு, தாரா அதிபதிகள் சொல்லியாச்சு. இதை பயன்படுத்தும் விதம் அப்படின்னும்போது இதுக்கு முக்கியமான டூல் அப்படின்னாக்கா ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம ராசி. ஒரு ஜென்ம ராசியை ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க. அதில் ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை தேர்ந்தெடுத்துங்க. அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் இருந்து கரண்ட்டில் இப்போது ஜாதகருக்கு நம்ம பலன் பார்க்கின்ற பொழுது என்ன நட்சத்திரத்தில் இருந்து ஒரு கிரகம் தசையை நடத்துது, இதை கவுண்ட் பண்ணி இதை பேஸ் பண்ணி தான் இது எந்த தாரையாக வருகின்றது அப்படிங்கிறத நம்ம வந்து ரிசல்ட் எடுக்கிறோம். அது ஒரு சம்பத்து தாரையாக வருகின்ற பொழுது சுபபலன், ஒரு சாதக தாரையாக வருகின்ற பொழுது சுபபலன், மைத்திர தாரையாக வருகின்ற பொழுது அதுவும் நல்ல பலன், பரம மைத்திரை அப்படின்னும் பொழுது அதுவும் சூப்பர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இந்த கணிதத்தில் நம்மளுக்கு வந்து விபத்து தாரை, பிரத்யேக் தாரை, வதைத்தாரைன்னு வந்ததுன்னா சிறப்பு இல்லை. ஜென்மத்தாரையாக வந்தது அப்படின்னாக்கா மத்தியம பலன் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே நம்ம வந்துடலாம். ஸோ இதுதான் இதனுடைய சூத்திரம். இதனுடைய ஒரு சார்ட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகி இருக்கும், அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. சரிங்களா? உதாரணமாக ஒருத்தர் வந்து கும்பராசியில் பிறந்திருக்கிறார். கும்பராசி, அவர் பிறந்த நட்சத்திரம் சதயம்னு வச்சுங்க. அந்த சதயம் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து முதல் நட்சத்திரமாக எடுத்துக்கணும். உதாரணமாக சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிஷம், இந்த முதல் 9 நட்சத்திரங்கள் அப்படிங்கிறது ஜென்மம். அதுக்கு அடுத்தது திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், அஸ்தம், சித்திரை, அப்படியே லைனாக பக்கத்தில் எழுதி வச்சுருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இது வந்து அணுஜென்மம். அடுத்தது சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்ராடம், திருவோணம், அவிட்டம், இது வந்து திரிஜென்மம். இதுதான் இந்த சார்ட்டு. ஜென்மத்தாரை அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் பிறந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்திற்குரிய அதே நட்சத்திரங்கள். இப்போ வந்து அது வந்து ராகுபவனுடைய நட்சத்திரம். சதயம், திருவாதிரை, சுவாதி, இது 3 ஜென்ம நட்சத்திரங்கள். இதே மாதிரி சம்பத்து நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வருகின்ற பொழுது, சம்பத்து தாரை அப்படின்னும் பொழுது பூரட்டாதி 2வது நட்சத்திரம், பூரட்டாதி, புனர்பூசம், விசாகம், இது சம்பத்து தாரை. இப்படி அந்த சார்ட்டை பார்க்கும்பொழுது இதை கேட்டுட்டு அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்பொழுது உங்களுக்கு வந்து புரிதல் வரும் அப்படிங்கிறது நம்மளுடைய அசைக்க முடியாத ஒரு கருத்து. ஸோ அதையும் நீங்கள் வந்து அப்படியே பார்த்துக்குங்க. சரிங்களா? இப்போது ஒரு உதாரண ஜாதகத்தோடு பார்ப்போம். இப்போது டிஸ்பிளேயில் வர இந்த ஜாதகத்தை பாருங்கள். இவர் பிறந்தது கடகலக்கணம், மீன ராசி. இப்போ நமக்கு தேவை என்ன அப்படின்னாக்கா சந்திரனுடைய நிலைப்பாடு தான் நமக்கு தேவை. அடுத்ததாக தேவையானது இப்போது ப்ரெசண்ட்டில் இவருக்கு என்ன தசா போகுது அப்படிங்கிறது. ஆக இப்போது இந்த ஜாதகத்தை பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவர் பிறந்தது மீன ராசி. இப்போது நடப்பில் கரண்ட்டில் இவருக்கு என்ன தசா நடக்குது அப்படின்னாக்கா சுக்கிர பகவான் தசை நடக்குது. ஆக இவர் இப்போது ராசி தெரிஞ்சிருச்சு. நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற பொழுது இவருடைய ஜென்ம நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் இவர் பிறந்திருக்கிறார். இப்போது கரண்ட்டில் சுக்கிர தசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம். அந்த
தசாநாதர் நின்ற வீடு அப்படின்னும் போது அது கடகத்தில் இருக்கிறாரு சுக்கிர பகவான். அவர் நின்ற நட்சத்திரம் என்னன்னு நம்ம பார்க்கணும். அந்த தசாநாதர் நின்ற நட்சத்திரம் பூசம். இது வரைக்கும் உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். இப்போ நாம் செய்ய வேண்டியது சந்திரன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து தசாநாதர் சுக்கிர பகவான் என்ற நட்சத்திரம் வரைக்கும் அப்படியே லைனாக எழுதி எத்தனையாவது நட்சத்திரமாக வருது அது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த வகையில் சந்திரன் நின்றது ரேவதி நட்சத்திரம், அதுதான் ஜென்ம நட்சத்திரம். அதை முதலாவதாக அப்படியே எழுதிக்கிங்க. அப்படி எழுதுகின்ற பொழுது ரேவதி, அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோஹிணி, மிருகஷீடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம். பூச நட்சத்திரத்தில் தசாநாதர் கடகராசியில் நிற்கிறார். அந்த நட்சத்திரம் 9வது நட்சத்திரமாக வரும். 9வது நட்சத்திரம் அப்படின்னும்போது தாராபலனில் அது வந்து 9வது தாரை, பரம மைத்திர தாரை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எட்டும். அப்போது இந்த ஜாதகரை பொறுத்தவரையிலும் இவருக்கு இந்த காலங்கள் அப்படிங்கிறது சுக்கிர பகவானுடைய இந்த தசை காலம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஃபேவராக செயல்படும் அப்படிங்கிறத நமக்கு வந்து ஒரு கோடிட்டு காட்டுது. அடுத்ததாக இந்த தாரா அதிபதி இருக்கிறார் இல்லைங்களா, இப்போ பரம மைத்திர தாரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகின்ற போது இது வந்து ஒரு சுப பலனை கொடுக்குற ஒரு தாரை அப்படிங்கிறது ஒரு கோடு, ஒரு பாயிண்ட்டு. அப்போது இந்த தாரா அதிபதி அப்படிங்கிற ஒரு நல்ல நிலையில் இருக்கணும். நல்ல நிலை அப்படின்னாக்கா ஒரு ஆட்சி, உச்சம், கேந்திரம், திரிகோணம் அப்படிங்கிற நிலையில் இருந்துடுச்சு அப்படின்னாக்கா இன்னும் கூடுதல் பலம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இதற்கு நேர்மாறாக அவர் வந்து பலவீனப்பட்டுட்டார் அப்படின்னாக்கா பலவீனம் அப்படிங்கிறது 6, 8, 12 மறையிறது, நீச்சம், வக்ரம், அஸ்தங்கம், யுத்தம் இது போன்ற நிலைகளில் இருப்பது அப்படிங்கிறதுலாம் வந்து பலவீனம் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. ஆக நம்மளுக்கு சுபத்தாரை போகின்ற பொழுது அந்த தாராதிபதி பலமாக இருக்கணும். அசுபத்தாரை போகின்ற பொழுது அந்த தாராதிபதி பலம் பெறக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போது நாம் பார்த்த ஜாதகத்தில் தாரை அப்படிங்கிறது பரம மைத்திர தாரை வந்துடுச்சு. உதாரண ஜாதகத்தில் அவர் அதன் அதிபதி செவ்வாய் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அந்த செவ்வாய் லக்னத்திற்கு கேந்திரத்தில் இருக்கின்றார். பாருங்கள், 1, 2, 3, 4 துலாத்தில் கேந்திரத்தில் இருப்பார். அப்போது அடுத்ததாக குரு பகவானுடைய பார்வையை பெறுகின்றார். லக்னத்தின் பாக்யாதிபதியின் பார்வையை பெறுகின்றார். கூட வந்து அஷ்டமாதிபதியின் பார்வையும் பெறுகின்றார். இப்போ இதனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னாக்கா பாதி கொஞ்சம் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை இந்த தாராதிபதி உணர்த்துறாரு. அப்போது கொஞ்சம் அப்படிங்கிறது முன்ன பின்ன இருக்குது அப்படின்னாலும் அதை வந்து குருவின் பார்வை அப்படின்னும்போது அந்த தீய பலன்கள்லேயும் ஒரு சொல்யூஷன் உண்டு அப்படிங்கிறத இந்த ஜாதகம் விளக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து எளிமையாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த அமைப்பு உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறோம். இப்போது அடுத்த ஒரு ஜாதகம், உதாரண ஜாதகத்தை பார்ப்போம். இந்த ஜாதகத்தை பாருங்கள். இப்போ நம்ம ஏற்கனவே போட்ட ஜாதகமும் ஒரு ஆண் ஜாதகம் தான். சரிங்களா? இப்போது அடுத்து வர ஒரு ஜாதகமும் இதுவும் ஒரு ஆண் ஜாதகம் தான். ரைட்? இப்போது இந்த ஜாதகத்தை பாருங்கள். இந்த ஜாதகர் பிறந்தது மிதுன லக்னம், ராசி விருச்சிக ராசி. நமக்கு இந்த கான்செப்டுக்கு நமக்கு தேவையானது சந்திரன் நின்ற நட்சத்திரம் தான் மெயின். சரிங்களா? இப்போது ராசி விருச்சிகம்னு வந்துடுச்சு. அவர் நின்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்போது சந்திரன் நின்ற நட்சத்திரம் அனுஷம். இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும். இப்போது நடப்பு தசா என்ன அப்படின்றத பார்க்கணும். இப்போது இந்த ஜாதகருக்கும் என்ன தசை நடக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா சுக்கிர பகவான் தசை நடக்குதுங்க. இப்போது சுக்கிரன் எந்த வீட்டில் இருக்கிறாருன்றத முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணிக்குவோம். அவர் ரிஷபத்தில் இருக்கிறாரு. எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்றத பார்க்கணும். அவர் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கிறார். இப்போது சந்திர பகவான் என்ற நட்சத்திரத்தில் இருந்து தசாநாதர் சுக்கிர பகவான் என்ற நட்சத்திரம் வரைக்கும் நாம் கவுண்ட் பண்ணணும். அப்போது சந்திர பகவான் என்ற நட்சத்திரம் அனுஷத்தை முதல் நட்சத்திரமாக போட்டு அப்படியே லைனாக தசாநாதன் என்ற நட்சத்திரம் வரைக்கும் நம்ம வந்து கணக்கு பண்ணணும். அப்போது அனுஷம் அப்படிங்கிறது 1, கேட்டை 2, மூலம் 3வது நட்சத்திரம், பூராடம் 4வது. இப்படியே நாம் வரிசைப்படுத்தி கொண்டு வருகின்ற பொழுது
தசாநாதர் நின்ற நட்சத்திரம் ரிஷபத்தில் மிருகசீரிடத்தில் நிற்கின்ற இந்த நட்சத்திரமானது எண்ணிக்கையில் 16வது நட்சத்திரமாக வரும். இந்த 16 அப்படிங்கிற எண்ணிக்கையை நாம் வந்து ஒற்றைப்படையாக்கணும். அதாவது 1 + 6 அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்கின்ற பொழுது 7 அப்படிங்கிற ஒரு கூட்டுத்தொகை நமக்கு கிடைக்கும். ஏன் அப்படி நம்ம கூட்டுறோம் அப்படின்னாக்கா, இங்கே மொத்தமே நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கும் அந்த தாரைகள் அப்படின்னு பார்த்தோம்னா 9 தான். அந்த 9 தாரைக்குள்ளே இது எத்தனையாவது தாரையில் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த 2 எண்களையும் நாம் சேர்க்கின்ற பொழுது அது நமக்கு வந்து ஒரு ஒற்றைப்படை எண்ணாக நமக்கு வந்து கிடைச்சிடும் பார்த்துக்கோங்க. அப்போது இந்த தாரை எந்த தாரையாக வருது அப்படின்னாக்கா 7 அப்படிங்கிறது ஜென்மத்தாரையிலேருந்து கணக்கு பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா வதைத்தாரை அப்படிங்கிற நிலைப்பாட்டை இது வந்து நமக்கு வந்து எடுத்து சொல்லும். அப்போது நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னாக்கா 3வது தாரை, 5வது தாரை, 7வது தாரை, இந்த 3 தாரைகளை பொறுத்தவரையிலும் சுபபலன் தராது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அந்த வகையில் இந்த ஜாதகருக்கு இது என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னாக்கா இது வந்து வதைத்தாரை அப்படிங்கிறத சொல்லுது. இந்த வதைத்தாரையின் அதிபதி யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கணும். அதற்கான அதிபதி தாரா அதிபதி அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதில் வந்து வதைத்தாரைக்கான அதிபதி சனீஸ்வர பகவான் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இங்கே வந்து பார்த்துக்கணும். இப்போது இந்த சனீஸ்வர பகவான் இவர் வந்து பலம் பெறக்கூடாது அப்படிங்கிறது கான்செப்ட். ஏன் பலம் பெறக்கூடாது? இது வந்து நம்மளுக்கு வந்து கெடுதலை பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்குது. நமக்கு சாதகமான அமைப்பில் இல்லை. அப்போது அந்த சாதகமான அமைப்பில் இல்லாத ஒன்று பலவீனப்பட்டு இருப்பது சிறப்பு. பலம் பெறுவது அனுகூலம் இல்லை அப்படிங்கிறது இதனுடைய நிலைப்பாடு. அது பலம் பெற்றுடுச்சு அப்படின்னாக்கா மேலும் நம்மளை வந்து வலுவாக சங்கடப்படுத்த போகுது. அது கொடுக்குற விஷயங்களை இன்னும் கூடுதலாக வலுவாக நம்மளை வந்து கொடுக்க போகுது அப்படிங்கிறது இதனுடைய நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. இந்த ஜாதகத்துக்கு இப்போ நம்ம வந்துடுவோம். இப்போது தாராதிபதி சனீஸ்வர பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறார். 3ஆம் இடம் என்பது என்னங்க? 3, 6, 8, 12 இது 3மே வந்து ஒரு மறைவு ஸ்தானம் அப்படிங்கிறது நம்ம மறந்துடக்கூடாது. சரிங்களா? அப்போது இது வந்து ஒரு பலவீனத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறது முதல் நிலைப்பாடு. இப்போ அடுத்து என்ன செய்யலாம்? இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் பலவீனப்பட்டு இருக்குது. இது கூடுதல் நன்மை. அந்த தாரா அதிபதி பலம் பெறலை அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. இதுக்கு என்ன செய்யலாம்? ஏன்னா இந்த 3, 5, 7 அப்படிங்கிறது நம்மளுக்கு வருகின்ற பொழுது இதனுடைய வீரியத்தை இன்னும் எப்படி என்ன செஞ்சு நம்ம வந்து பலவீனப்படுத்தலாம், வீரியத்தை குறைக்கலாம் அப்படின்னும் பொழுது பரிகாரமாக அப்படின்னு சொல்லிட்டு எள்ளு தானம் அப்படிங்கிறது செஞ்சோம் அப்படின்னாக்கா சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பரிகாரம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து அதே டைம் டேபிளில் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க. அதில் வந்து ஜென்மத்தாரை வந்தது அப்படின்னாக்கா வாழைக்காய் தானம் பண்ணலாம். விபத்து தாரை வந்தது அப்படின்னாக்கா பழங்கள் தானம் பண்ணலாம். பிரத்யேக் தாரைக்கு உப்பு தானம் பண்ணுவது சிறப்பு. வதைத்தாரைக்கு எள்ளு தானம் பண்ணுவது சிறப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போது 2 உதாரண ஜாதகங்கள் கொடுத்து உங்களுக்கு வந்து இந்த அமைப்பை வந்து விளக்கி இருக்கிறோம். இது வந்து உங்களுடைய இந்த ஜோதிடம் சார்ந்த இந்த விஷயங்களுக்கு கூடுதலாக வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். உங்களுடைய அந்த ஜோதிடம் சார்ந்த திறனை இன்னும் கொஞ்சம் மேன்மைப்படுத்தி இருக்கும் அப்படின்ட்டு நம்புகின்றோம். இந்த விதிகளை பொறுத்தவரையிலும் இதை ஒரே ஒரு விதியை வச்சுக்கிட்டு இதுதான் சரி இதுதான் தப்பு அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளே வந்துடாதீங்க. பல விதிகளில் இந்த விதியும் ஒன்று அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை மனசில் நிறுத்திக்கோங்க. சரிங்களா? வர ஜாதகங்களில் உங்களுக்கு தெரிஞ்ச ஜாதகங்களில் அப்ளை பண்ணி பாருங்கள். இதில் வந்து இந்த தாரா அதிபதியில் கூடுதலாக வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஷேமத்தாரையாக வந்திருக்கும். ஆனால் அந்த ஷேமத்தாரைக்கு உண்டான பலன்களை அவங்க வந்து அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. என்ன காரணம்னு பார்த்தோம்னா அதற்கான அதிபதி தாரா அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறவர் பலவீனப்பட்டிருப்பார். புரியுதுங்களா? இப்போது அந்த அதிபதி நல்ல தாரையாக இருந்தாலும் அந்த தாரா அதிபதி ஆட்சி, உச்சம், கேந்திரம், திரிகோணம் அப்படின்னு சொல்லிட்டு சுபஸ்தானங்களில் இருப்பதும் பலமாக இருப்பதும் இன்னும் கூடுதல் சிறப்பு. அப்போ தான் வந்து இதனுடைய முழுமையான பலனை வந்து நம்ம வந்து உணர முடியும் அப்படிங்கிறது இதில் உள்ள ஒரு சிறிய ஒரு விளக்கம் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. சரிங்களா? ஆக இந்த பதிவு பொறுத்தவரையிலும் உங்களுக்கு இன்னும் ஒரு ஸ்டெப் கொஞ்சம் ஒரு புரிதலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகின்றோம்.
உங்கள் ஜோதிட அந்த ஞானத்தை இன்னும் கூடுதலாக விசாலமாக இது வந்து ஒரு புரிதலை கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டும் நம்புகின்றோம். சரிங்களா? ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.